காயிதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர் ஆகிய 3 பகுதிகளில் வீடுகளை அப்புறப்படுத்தும் வேகத்தின் அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றனர். மூகாம்பிகை நகரில் 250 வீடுகளுக்கு மேல் இடித்து விட்டார்கள். இப்போது ஸ்டாலின் நகர் மற்றும் காயிதே மில்லத் நகர் ஆகிய 2 பகுதிகளிலும் வீடுகளை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் கவலை அளிக்கிறது. இப்போது காயிதே மில்லத் பகுதியில் உள்ள குடிமக்களை சந்தித்தோம். 3-4 தலைமுறைகளாக இந்த பகுதியிலே அந்த மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். 1987 வரை அரசு ஆவணங்களில் இது கல்லாங்குத்து பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லாங்குத்து பகுதி என்றால் குடியிருப்புக்கு உகந்த பகுதி என்று பொருள், பட்டா வழங்குவதற்கு தகுதியான இடம் என்று பொருள். ஆனால் 1987க்கு பிறகு யூடிஆரின் அது தண்டுக்கரை பகுதி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஆவணத்தில் இது எப்படி நிகழ்ந்தது என்று தெரியவில்லை. இதை காரணம் காட்டி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட ஆற்றிலிருந்து 200 அடி தள்ளி இந்த குடியிருப்புகள் அமைந்துள்ளன. அடையாறு ஆற்றின் நீர் போக்குவரத்தில் எந்த விதமான ஆக்கிரமிப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அதிகாரிகளால். பழைய அனகாபுத்தூர் கிராமத்தை ஒட்டிய இந்த பகுதியும் அமைந்திருக்கிறது. அது ஆக்கிரமிப்பு அற்ற ஒரு பகுதியாக அதிகாரிகளால் அனகாபுத்தூரின் பழைய கிராமத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் சர்வே எண் 235, 37 ஆகிய இந்த பகுதிகளை அவ்வாறு அணுகாமல் உயர்நீதிமன்றம் இவ்வாறு சொல்லிவிட்டது என்ற ஒரு காரணத்தை காட்டி இடிக்க முற்படுவது ஏற்புடையதல்ல. இதனால் இந்த குடியிருப்புகளால் எந்த பாதிப்பும் அடையாறு ஆற்றின் போக்கிலே இல்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மை நிலையை எடுத்துரைப்பதற்கு தலைமைச் செயலாளரை சந்திக்க நாங்கள் தலைமைச் செயலகம் செல்லுகிறோம். இன்னும் அரை மணி நேரத்தில் அவரை சந்திப்பதற்கு அனுமதி பெற்றிருக்கிறோம். தலைமைச் செயலாளரை சந்தித்து இந்த விவரங்களை எடுத்து கூறி இந்த பகுதிகளில் இருந்து மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம்.
மறுபடியும் ஆஃபீஸ் வாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க. நீங்கள் எப்போ இருக்கீங்க? எனக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க. அவரும் அனகாபுத்தூரில் ஃபோன் பண்ணுறேன். சரி. அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் தானே சார் எடுக்கணும். 6 நாள் பக்கமும் எடுக்கணும்ன்றாங்க. அந்த சைடு காமெண்ட் போட்டாங்க. ஃபுல்லா காமெண்ட் போட்டாங்க சார். தோபாங்க சார், தோபாங்க. 14ஆம் தேதி போய் நான் வருவீங்க வந்தேன். இந்த மாசம் 5 மாசம் வரைக்கும் கட்டிடுவோம். அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க சார். நாங்க ஆபீஸ்ல வந்து வரி கட்டுங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாரும் செஞ்சு அவங்க சாட்டர்டே ராத்திரி வருது சார். கேட்கறேன் எல்லா ஏஜென்சி போகணும். வந்து 5 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. காலையில வந்து 5 நிமிஷத்துல நீ கால் பண்ணிடுங்க. நாங்க என்ன செய்யறோம்? இன்வெர்ட்டருக்கு உள்ள முயற்சி சார் உள்ள ராமா பண்ணாதீங்கன்னு கேட்கிறாங்க போலீஸ். இதுவும் போட்டோ இருக்கு. கொஞ்சம் உட்காருங்க. நீ உட்காந்துங்க. ஐயா நீ எல்லாம் ஏந்து வெளில வா. முன்னாடி போய் பேசலாம்ல. அவங்க பேசிட்டோம். மீசகா எங்க இடத்தை பாருங்க, எங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தா நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்ல வரத கூட எங்களை கேட்க மாட்டாங்க. இப்ப நாங்க ஆக்கிரமிச்சோம் இந்த இடத்த சொல்றாங்க சார். ஆனா ஆக்கிரமிச்ச இடத்த நீங்க ஏன் சார் ஆக்கிரமிச்சு பண்றீங்க? பண்றீங்க எங்களுக்கு என்ன வரப்போ நாங்க வெளியே சொல்லலாம்ல.
எது வேணாம் சொல்லுங்க, எது வேணாம். எங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தாருல இருக்குன்னு சொல்லி நாங்க நைட்ல வந்தா அப்படியே எல்இடி டிவி போட்டு அவ்வளவுதான். பட்டா கொடுத்து யாரோ பண்ணிடுறாங்க. அவன் டிஸ்பிளே தெரியணும்ல அதனால. உள்ள போயிருக்கீங்களா? நான் ஒரு நிமிஷம் தான். உள்ள போயிட்டு அதான் ஒரு ஒண்ணு தொடர்ச்சியா ஃபீல்டுக்கு வந்து நம்முடைய லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. 100% கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ். இப்போ சாயங்காலம் வாங்கிட்டாங்க. ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து தலைவர் வந்துருக்கிறாங்க. இப்போ வந்து தலைமைச் செயலகத்துக்கு போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிகளுக்காக வெவ்வேறு மாவட்டங்களில் என்பதை ஊடகங்களின் வாயிலாக நான் பார்த்துதான் இருந்தேன். ஆனால் உடனடியாக என்னால் இங்கே வர இயலவில்லை. இன்றைக்கு தான் இந்த வாய்ப்பு அமைந்தது. சொல்லப்போனால் இன்றைக்கு நான் பெரம்பலூர் மாவட்டம் முடக்காநத்தம் என்கிற இடத்திலே நம்முடைய சொந்த சிதம்பரம் தொகுதியில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கல்லூரியை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள ஒப்புதல் அளித்திருந்தேன். ஆனால் இந்த நிகழ்வுக்காக உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை. இப்போது வந்த பிறகு இங்கே தோழர்கள் மூலமாக இந்த இடம் பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டேன். 1987 வரையில் இது கல்லாங்குத்து என்றுதான் அரசு ஆவணங்களில் இருந்திருக்கிறது. அதன் பிறகு யார் செய்த பிழையோ அது தண்டுத்தரை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதை காரணம் காட்டி நீதிமன்றம் இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த ஆவணங்களை அதிகாரிகள் சரிபார்த்து இது எந்த வகையிலும் நீர் செல்லும் வழி இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆற்றிலிருந்து ஏறத்தாழ 200 அடி தள்ளி இந்த குடியிருப்பு அமைந்திருக்கிறது. ஆகவே இதனால் எந்த நீர்வழி போக்குவரத்தும் பாதிக்கப்படாது என்பதை அதிகாரிகளால் அறிய முடியும், உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் அவர்கள் தீவிரமாக இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கவலை அளிக்கிறது. இப்போது நான் முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்தேன். அவருடைய உதவியாளர் ஒரு நிகழ்ச்சியில் இருப்பதாக சொன்னார். தலைமைச் செயலாளரும் முதலமைச்சரோடு இருக்கிறார். ஆகவே தலைமைச் செயலகம் சென்று தலைமைச் செயலாளரை உடனடியாக சந்தித்து இந்த விவரங்களை பேசலாம் என்று நான் இங்கிருந்து கிளம்புகிறேன். 1/2 மணி நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி முடிந்துவிடும். தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலகத்திற்கு வருவார். ஆகவே அவரை சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரை நேரிலே சந்தித்து இந்த விவரங்களை எல்லாம் நம் கையில் இருக்கிற பேப்பர்களை கொண்டு போய் காட்டி இதை இடிக்கக்கூடாது என்று வலியுறுத்த எண்ணியிருக்கிறோம். அதுவரை நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். பேசிய பிறகு முடிந்தால் மறுபடியும் நான் வருகிறேன் அல்லது உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன். பேசிட்டு போவாரு.